ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி. பொறுப்பாளி யார், பரிகாரம் என்ன என்ற தலைப்பில் மகாபெரியவா அருளிய அருளுரை. இந்த அருளுரை சற்று நீள் பதிவாக இருப்பதால் 2 பதிவுகளாக பார்ப்போம். ஜாதி என்றாலே மகா அநாகரிகமான ஏற்பாடு என்று இப்போது அரசியல் கட்சிக்காரர்கள், படித்தவர்கள் எல்லோரும் கருத்து கொட்டும்படியாயிருப்பதற்கு யார் காரணம்? ஒரு நல்ல அமைப்பு சீர்குலைந்து விழுவதற்கு யார் பொறுப்பாளி என்று ஒரு கேள்வியை எழுப்பினேன் அல்லவா? அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன். வர்ண தர்மத்தை பற்றி தப்பான அபிப்பிராயம் உண்டாகியிருப்பதற்கு பிராமணன் தான் காரணம். யுகாந்திரமாக ஆத்மஸ்ரேயஸும் தேசக்ஷேமமும் லோகக்ஷேமமும் தந்து வந்த தர்மம் குலைந்து போனதற்கு பிராமணன் தான் பொறுப்பாளி. பிராமணன் தன் கடமையாகிய வேத அத்தியனத்தையும் கர்மா அனுஷ்டானத்தையும் விட்டான். கடமையை விட்டான். அப்புறம் ஊரை விட்டான். கிராமங்களை விட்டு பட்டணத்துக்கு வந்தான். தனக்குரிய ஆச்சாரங்களை, அதன் வெளி அடையாளங்களை விட்டான். கிராப் வைத்து கொண்டான். ஃபுல் சூட் போட்டு கொண்டான். தனக்கு ஏற்பட்ட வேத படிப்பை விட்டு வெள்ளைக்காரனின் லௌகிக படிப்பில் போய் விழுந்தான். அவன் தருகிற உத்தியோகங்களில் போய் விழுந்தான். அதோடு அவனுடைய நடை, உடை, பாவனை எல்லாவற்றையும் காப்பி அடித்தான். வழி வழியாக வேத ரிஷிகளிலிருந்து பாட்டன் அப்பன் வரை ரட்சித்து வந்த மகோன்னதமான தர்மத்தை காற்றிலே விட்டுவிட்டு வெறும் பணத்தாசைக்காகவும் இந்திரிய சௌக்கியத்துக்காகவும் புதிய மேல்நாட்டு படிப்பு, சயின்ஸ், உத்தியோகம், வாழ்க்கை முறை, கேளிக்கை இவற்றில் போய் விழுந்து விட்டான். சாஸ்திரங்கள் இவனுக்கு பணத்தாசையே கூடாது, இவன் சொத்தே சேர்க்கக்கூடாது என்கின்றன. அதன் பிரகாரமே இவன் வாழ்க்கை நடத்தி வேத சப்தத்தாலும் யஜ்ஞங்களாலும் லோகக்ஷேமத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த வரையில் இவனிடம் மற்ற எல்லா ஜாதியாரும் குறைவில்லாத அன்பும் மரியாதையும் காட்டி வந்தனர். இவனையே உதாரணமாக, வழிகாட்டியாக, முன்மாதிரியாக, எக்ஸாம்பிள், கைடு, மாடல் வைத்து கொண்டார்கள். இப்போது தொழிலை விட்டுவிட்டு, கிராமத்தை விட்டு பட்டணத்துக்கு இவன் வந்து, இங்கிலீஷ்காரன் தந்த படிப்பு, அவன் கொடுக்கிற உத்தியோகம், அவனுடைய வாழ்க்கை முறை, இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு இதனால் தானே ஏதோ ரொம்பவும் நாகரிகத்தில் உயர்ந்து விட்டது போல் தாட் பூட் என்று பண்ணியதை மற்ற ஜாதியினர் பார்த்தார்கள். இதுவரை நல்லதற்கெல்லாம் இவனை முன் உதாரணமாக வைத்து கொண்டிருந்த அவர்கள் இப்போது ஒழுங்கு தப்பிப்போவதிலும் இவனையே பின்பற்ற ஆரம்பித்தார்கள். தாங்கள் பாட்டுக்கு திருப்தியோடு செய்து வந்த தொழிலை விட்டுவிட்டு, கிராமத்தையும் விட்டு, நகரவாசம், இங்கிலீஷ் படிப்பு, வெள்ளைக்கார அரசாங்க உத்தியோகம் இவற்றுக்கு மற்றவர்களும் ஆசைப்பட ஆரம்பித்தார்கள். பிராமணனே புத்தியால் ஆகிற காரியங்களை 1000, 10,000 வருஷங்களாக செய்து வந்திருக்கிறான் அல்லவா? ஆதியிலெல்லாம் இவனுடைய புத்தி கொஞ்சம் கூட தன் நலனுக்கு பிரயோஜனமாகாமல் சமூக க்ஷேமத்துக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டு வந்தது. இந்த தியாக விசேஷத்தாலேயே அது பிரகாசமாக சாணி தீட்டிய கத்தி மாதிரி கூர்மையாக இருந்தது. இப்போது இவனுக்கு சமூக க்ஷேமம் நோக்கம் போய் தன்னலமான லௌகிக ஆசைகள் எல்லாம் வந்த பின் அந்த புத்தி பிரகாசம் மழுங்க வேண்டியதுதான். இவனுக்கென்று ஏற்பட்ட கடமைகளை செய்யவே முன்பு இவனுக்கு புத்திவன்மையும் பகவத் பிரசாதமாக கிடைத்திருந்தது. கடமையை விட்ட பின் அந்த புத்தி கூர்மை மழுங்க வேண்டியதுதான். ஆனாலும் சைக்கிளில் காலால் படல் பண்ணுவதை நிறுத்திய பிற்பாடு கூட ஏற்கனவே உந்தின வேகத்தின் விசேஷத்தால் கொஞ்சம் தூரம் அது படல் பண்ணாமலே ஓடுகிறது அல்லவா? அந்த மாதிரி பிராமணன் ஆத்மீக வித்தைகளை விட்டு லௌகிக வித்தைகளில் போய் விழுந்த பின்னும் ஏற்கனவே தலைமுறையாக இவனுடைய பூர்வீகர்கள் படல் பண்ணியிருந்த பலம் இவனுக்கும் கொஞ்சம் மிஞ்சி இருந்தது. இவனாக படல் பண்ணாவிட்டாலும் அவர்கள் சேமித்து வைத்த புத்தி பிரகாசம் இவனுக்கும் இன்னமும் பாரம்பரியமாக கொஞ்சம் வந்தது. இந்த மூளை பலத்தினால்தான் இங்கிலீஷ்காரனின் படிப்பு முறையில் ஆச்சரியப்படும்படியாக தேர்ச்சி பெற்றான். அவர்களுடைய உத்தியோகம், சட்டம், தொழில் முறைகள் ஆகியவற்றை நுணுக்கமாக தெரிந்து கொண்டு இவற்றில் அவர்களுக்கே தெரியாத தந்திரங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு சதுரனாகிவிட்டான். முஸ்லீம்கள் ஆட்சி காலத்தில் கூட கெடாத வேத ரட்சணம் வெள்ளைக்காரர்கள் வந்தவுடன் ஏன் கெட்டது என்று ஒரு கேள்வி. இதற்கு காரணம் வெள்ளைக்காரர்களோடு புது சயின்ஸுகளும் இயந்திர சகாப்தமும் கூடவே வந்ததுதான். இதுவரைக்கும் தெரிந்திராத பல புது விஷயங்கள் இப்போது தெரிந்தன.
விஷயம் என்று மட்டும் எடுத்துக்கொண்டால் இந்த சயின்ஸினால் பல உண்மைகள் தெரிய வந்தன. இது நல்லதுதான். ஆனால் இந்த விஷய ஞானத்தினால் காரியம் என்று செய்கிற போது ஒழுங்கு தப்பி போகிறதற்கான சபலங்கள் ஏகப்பட்டதாக உண்டாகிவிட்டன. சயின்ஸினால் காரியம் செய்ய மிஷின்கள் உண்டாயின. எலக்ட்ரிசிட்டி, ஸ்டீம் பவர் எல்லாம் வந்த பின் வெகு விரைவில் பல காரியங்களை செய்து கொள்ள முடிந்தது. இவற்றால் பல சௌகரியங்களை செய்து கொள்ளலாம் என்றாயிற்று. ஆனால் இந்த சௌகரியங்கள் எல்லாம் இந்திரியங்களுக்குத்தான். இந்திரியங்களுக்கு சுகத்தை காட்டிவிட்டால் போதும், அது மேலே மேலே கொழுந்து விட்டு கொண்டு ஆசைகளை விஸ்தரித்து கொண்டே போகும். இப்படியாக அவசியமில்லாத ஆத்மாவே கெடுக்கிற சுக சாதனங்கள் பெருகின. முன்பின் கண்டிராத இந்த சுகங்களின் ஆசை எல்லா தேச ஜனங்களையும் இழுத்த மாதிரி பிராமணனையும் இழுத்தது. வெள்ளைக்காரனோடு வந்த சயின்ஸினால் ஏற்பட்ட இன்னொரு பெரிய அனர்த்தம் அது. ரொம்பவும் பகுத்தறிவு என்று சொல்லிக்கொண்டு நம்பிக்கையின் மீதும் அனுபவத்தினாலும் ஏற்பட வேண்டிய சமய விஷயங்களை பொய் புரளி என்று நினைக்க வைத்தது. முஸ்லீம் ஆட்சியில் கூட தன் ஸ்வதர்மத்தை விடாதவன் இப்போது அதை விட்டு சௌக்கியங்களை தேடி வந்துவிட்டான். இங்கிலீஷ்காரனை விட டிப்டாப்பாக ட்ரெஸ் செய்து கொண்டு சிகரெட் பிடிக்கவும் டான்ஸ் ஆடவும் சாமர்த்தியம் பெற்றுவிட்டான். தங்கள் வித்தைகளில் இப்படி கைத்தேர்ந்து விட்டவனுக்கு அவர்களும் நிறைய உத்தியோகம் கொடுத்தனர். இப்போதுதான் பெரிய அனர்த்தம் உண்டாயிற்று. இதுவரை தலைமுறை தத்துவமாக அவரவருக்கும் ஒரு தொழில் என்று ஏற்பட்டு ஜீவனோபாயத்துக்கு என்னடா செய்யும் என்கிற கவலை இல்லாமல் நிம்மதியிருந்து வந்தது. இப்போது பிராமணனை பார்த்து மற்றவர்களும் இப்படி பரம்பரையாக வந்த தொழிலை விட்டுவிட்டு பிரிட்டிஷ்காரன் தருகிற உத்தியோகம், அவனோடு வந்த தொழில்கள், பேங்க், ரயில்வே இவற்றிலே போய் விழுந்தார்கள். அதோடு மெஷின்கள் ஜாஸ்தியாக ஆக கைவேலையும் குறைந்ததால் சில தொழில்காரர்கள் கஷ்டத்துக்கு ஆளாகி வேறு உத்தியோகத்துக்கு வர வேண்டியதாயிற்று. இன்னாருக்கு இன்ன தொழில் என்ற வரையறை இல்லாமல் புதிதாக நம் தேசத்தில் தொழிலுக்காக போட்டி என்கிற பெரிய விபரீதம் உண்டாயிற்று. போட்டி என்று வந்துவிட்டால் சாதாரணமாக அப்புறம் பொறாமை, வயிற்றெரிச்சல், அசூயை, துவேஷம், சண்டை அத்தனை பட்டாளமும் அதன் கூட வந்துதானே ஆக வேண்டும். அதோடு கூட இங்கே விசேஷமாக முன்னே நான் சொன்னபடி பூர்வீகர்கள் படல் செய்து தந்திருந்த புத்திபலம் பிராமணனுக்கு அதிகமாக இருந்து படிப்பு, உத்தியோகம் இவற்றிலே இவன் முதன்மைக்கு வந்ததால் சமூகத்தில் ரொம்ப குறைச்சல் சதவிகிதமே இவனுடைய ஜனத்தொகையாக இருந்தும் கூட சர்க்கார் பதவி, காலேஜ், வைத்தியம், சட்டம் எல்லாவற்றிலும் இவனே ரொம்ப ஸ்தானங்களை கைப்பற்றியிருந்ததால் மற்றவர்களுக்கு இவனிடம் துவேஷம் வரத்தானே செய்யும். துவேஷத்தை கூடுதலாக்கினால் தன் ஆட்சியை நன்றாக ஸ்திரப்படுத்தி கொள்ளலாம் என்று வெள்ளைக்காரன் கண்டுகொண்டான். ஆரியன் திராவிடன் ரேஸ்தியரை கட்டிவிட்டான். ஒரு தாய் வயிற்று குழந்தைகளாக இருந்தவர்களிடையில் பேரத்தின் விதைகளை நன்றாக போட்டுவிட்டான். போட்டி சூழ்நிலையில் ஏற்பட்டிருந்த கசப்பில் இந்த யுக்தி நன்றாக பலித்துவிட்டது. ஓம் நம சிவாய. இந்த அருள் உரையின் தொடர்ச்சியை மற்றொரு பதிவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர. ஓம் நம சிவாய.